ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இந்த மாதிரி சிம்பிளான பச்சை பயிர் குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு குக்கரில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி, மஞ்சள் தூள், எண்ணெய் எல்லாம் சேர்த்து 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். பச்சை பயிரை நல்லா வறுத்து அதையும் நல்லா அலசிட்டு ஒரு கொரகொரப்பாக அரைச்சி அதையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு சேர்த்து ஒரு 4-5 விசிலுக்கு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம பருப்பு வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் விட்டு கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம தாளிப்பு. சிம்பிளாக பச்சை பயிர் குழம்பு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பருப்பு வெந்ததையும் கடைஞ்சி அதையும் கடாயில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு கொதி விட்டிங்கன்னா சூப்பரான பச்சை பயிர் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.